நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் சேஃப் அண்ட் செக்யூரானு உங்களுக்கு எப்படி தெரியும்? பிகாஸ் சைபர் கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இமேஜஸ் மட்டும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் சாங் கேட்குறீங்க, எனக்கு வந்து ஏதோ ஒரு சாங் வேணும், நான் வந்து கேட்க போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு மல்டிப்ளாக ஒரு கேமிங் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ண போகிறேன், விண்டோஸ் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட் வைப்பீங்க. கரெக்டாக அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸையும் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மால்வர்டைசிங் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் வச்சுட்டு உங்களுடைய சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அப்படி ஒரு கேஸ் ஸ்டடிஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜில் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். லைக் எப்படின்னா இட் அப்பியர்ஸ் டு பி நார்மல், அதாவது பார்க்க ஒரு இமேஜ் மாதிரி தெரியும், ஆனால் இமேஜ் கிடையாது. இந்த படத்தில் சொல்ற மாதிரி இது சேர் மாதிரி ஆனால் சேர் கிடையாது, இது பெட் மாதிரி இது பெட் கிடையாது, அப்படிங்கிற மாதிரி தான் இமேஜ் மாதிரி ஆனால் இமேஜ் கிடையாது. அந்த மாதிரி தான் ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னிக் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, அதில் ஒரு சீக்ரெட் மெசேஜஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது வந்து கம்யூனிகேஷன் தவிர்த்து லைக் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனுக்கு நான் மெசேஜ் அனுப்பணும். இப்போ ஒரு கண்ட்ரியில் இருக்காங்கன்னு நான் இந்தியாவில் இருக்கேன், இப்போ வந்து நான் யூஎஸ்கோ இல்லை வந்து கனடாக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பணும், அங்கே ஒரு ஹேக்கர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ மெசேஜஸ் ஒரு சில கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கிளியராக தெரிஞ்சிடும். நம்ம அனுப்புற மெசேஜஸ் இன்னைக்கு நம்ம வந்து இந்த சிஸ்டம் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இன் பிட்வீன் இதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இதை ஃபில்டர்ஸையும் இந்த ஃபயர்வால்ஸை பைபாஸ் பண்ணுற இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெசேஜஸை ஒரு சீக்ரெட் ஃபார்மில் ஒரு இமேஜில் வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்புவாங்க, ஒரு வெப்சைட் அனுப்புவாங்க. அதாவது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணும்போது ரைட் சைடுல அந்த இமேஜஸ்லாம் வரும் தெரியுமா? இப்போ வந்து பில்ட் பிசி இன் 10 minutes, பில்ட் கம்ப்யூட்டர் இன் 5 minutes, அந்த மாதிரி இமேஜஸ்லாம் வரும் தெரியுமா? இந்த மாதிரி இமேஜஸ்லாம் அந்த சீக்ரெட் மெசேஜ் அவங்க வச்சிருவாங்க. வச்சுட்டு இது அவங்க இருந்து, அதாவது வேற கண்ட்ரில இருந்து செக் பண்ணி பார்க்கும்போது இது அந்த மெசேஜ் அவங்களால பார்க்க முடியும். இதுதான் இந்த ஸ்டெக்னோகிராஃபி டெக்னிக்ஸ். இப்போ நம்ம ஒரு சிம்பிள் டெமோ பார்க்கலாம். இந்த டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், எப்படி இமேஜஸ் கூட அவங்க வந்து ஒரு மெசேஜை ஹிடன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டடிஸும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம டெமோ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கூகுள் ஓபன் பண்ணிடலாம். கூகுள் ஓபன் பண்ணிட்டு இப்போ ஸ்டெக்னோகிராஃபி ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஸ்டெக்னோகிராஃபி ஆன்லைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுக்கும்போது எனக்கு நிறைய டூல்ஸ் வரும். லைக் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு 2-3 டூல்ஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்கோட் மெசேஜ்னு இருக்குங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் லைக் தட் இப்போ இங்கே வாட்ச் டாக்ஸ் நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வாட்ச் டாக்ஸ் லீஜியன் கொடுத்து 4K அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுக்கும்பொழுது எனக்கு ஒரு வால்பேப்பர் வருது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு இந்த வால்பேப்பர் தேவை, இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வால்பேப்பர் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வால்பேப்பர். பார்க்க உங்களுக்கு எதுவுமே இதில் உங்களுக்கு தெரியாது. இப்போது இங்கே போயிட்டு என்கோடு இருக்குது தெரியுங்களா? என்கோட் மெசேஜ் போயிட்டு இப்போ இமேஜ்குள்ளே அப்படின்னு இருக்குது பாருங்கள், என்கோட் சூஸ் ஃபைல் கொடுத்து இந்த டவுன்லோட் பண்ண தெரியுங்களா ஃபைலை, இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்னுடைய மெசேஜ் கொடுக்குறேன். ஹே பட் திஸ் இஸ் மை பின் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு சீக்ரெட் மெசேஜ் மாதிரி நம்ம கொடுக்குறோம். யாருக்குன்னா வேற ஒருத்தர் அந்த பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னுடைய பின் நம்பர். ஸோ இதை வந்து இந்த இமேஜோட என்கோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இந்த இமேஜோட என்கோட் ஆகிடுச்சு. இது ஒரிஜினல் இமேஜ், இது நார்மலைஸ்ட் இமேஜ், அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு மெசேஜ் ஹிடன் இன் இமேஜ்னு இருக்குங்களா? ஸோ இதுதான் அந்த ஹிடன் இமேஜ். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் இமேஜ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ சேவ் இமேஜ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுனா download.png இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ 2 இமேஜும் நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து வால்பேப்பர் 1.jpgன்னு ஒரு ஃபைல், இது download.pngன்னு ஒரு ஃபைல் இருக்குது. இப்போ ரெண்டுமே பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். இதுதான் ரியல் டைம் வெப்சைட்லையும் நடக்கும். லைக் நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா 2 பக்கமும் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். பட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தானே, வால்பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டெக்னோகிராஃபி ஆன்லைன் இருக்குல்ல, இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே டீகோட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, டு டீகோட் ஹிடன் மெசேஜ். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஹேக்கர் எண்ட்ல இருக்கு, லைக் சைபர் கிரிமினல் எண்ட்ல இருக்கு அப்படின்னு நீங்க எப்பவுமே யூகிச்சுக்கோங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த இமேஜ் நான் என்ன பண்ண போறேன், அனுப்புறேன். இது வந்து இப்போ இமெயில் மூலமாவோ இல்லை வந்து ஒரு வெப்சைட் மூலமாவோ வெப் ஹோஸ்டிங் சர்வீஸ் மூலமாவோ ஜி டிரைவ் மூலமாவோ ட்ராப் பாக்ஸ் மூலமாவோ ஏதோ ஒரு மூலமாக நம்ம அனுப்புகிறோம். இப்போ அவர்கிட்ட இந்த இமேஜ் போகும்பொழுது இந்த டவுன்லோட் பண்ண இமேஜ், இப்போ இந்த டவுன்லோட் இருக்குல்ல, இதை வந்து டவுன்லோட் பண்ணுறாரு. இப்போ இந்த டீகோட் நான் கொடுக்கும்பொழுது எனக்கு இந்த இடத்துல அந்த மெசேஜ் வரும் பாருங்க, ஹே பட் திஸ் இஸ் மை பின் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் த சீக்ரெட் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். இது தான் ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். இங்கே டீகோட் கொடுக்குறேன், இங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்படி தான் இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இதுதான் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஹேக்கர்ஸ்லாம் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து சைபர் கிரிமினல்ஸ் இந்த மெசேஜ்லாம் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பேஸ்.
இப்போ இது மாதிரி தான் மலிஷியஸ் கோடை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டெமோ பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டெமோ பார்த்த உடனே உங்களுக்கு ஓரளவு ஐடியா வந்திருக்கும். ஓகே, அப்போ ஸ்டெக்னோகிராஃபி வந்து இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இப்பெல்லாம் பண்ணுறாங்க போல அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? இப்போ ஒரு சில கேஸ் ஸ்டடிஸை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வந்து வேர்ல்டு வைடாகவே நடந்திருக்கு. சரிங்களா? ஒரோக் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் குரூப் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஎன்ஜி இமேஜில் ஒரு மேல்வேரை வச்சுட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 4K வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஓகேவா, இல்லைனா 8K வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பரில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மேல்வேரை வந்து பைண்ட் பண்ணி அதை வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வால்பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மேல்வேர் வந்துட்டு ரிசர்ச்சர் யாருன்னா அந்த அவஸ்ட் ரிசர்ச்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேல்வேர் இருக்குது, அதாவது இந்த பிஎன்ஜி ஃபைல ஒரு மேல்வேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவஸ்ட் ரிசர்ச்சர், அவஸ்ட் ஆன்டிவைரஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ரிசர்ச்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஈசெட் நோட் 32 தெரியும்ல, ஸோ அவங்க வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் இந்த ஒரோக் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஹேக்கர் குரூப், ஒரு கம்யூனிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹை ப்ரொஃபைல்டு விக்டிம்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த ஹை ப்ரொஃபைல்டு விக்டிம் எல்லாமே டார்கெட் பண்றாங்க. எந்த கண்ட்ரியில் அப்படின்னா மிடில் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாமே அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. இந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி குரூப்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இமேஜஸ் அங்கங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னாலுமே உங்க சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். அதுல என்ன பேலோட்ஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த காம்ப்ரமைஸ் நம்ம சொல்றோம்ல, அதுல என்ன பேலோட்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்க சிஸ்டம்ல அந்த இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம ஒரு EXE ஃபைல உங்க சிஸ்டம்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாங்க. ரெண்டாவது Dropbox அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கு தெரியுமா, இன் கேஸ் நீங்க உங்க பிரவுசர்ல Dropbox அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க Dropbox ஃபைல்ஸை வந்து உங்களுக்கே தெரியாம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. தென் மூணாவது என்னன்னா ஒரு அப்லோட் டு Dropbox, அதாவது ஒரு ஃபைலை நீங்க Dropboxக்கு அப்லோடும் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்ஸை வந்து டெலீட்டும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீநேமும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நியூ டைரக்டரி, அதாவது ஒரு புதுசா ஒரு டைரக்டரி வச்சுட்டு அந்த டைரக்டரியில ஒரு பேக்டோரை கிரியேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேக்டோர் கான்ஃபிகரேஷன், நாளைக்கு அந்த சிஸ்டம் அப்டேட் பண்றாங்க, அப்போ என்னுடைய வைரஸ் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வைரஸ் ஃபைல ஒரு சிக்னேச்சர் அப்டேட் பண்ணணும், இல்லை வந்து கான்ஃபிகரேஷன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரோக் ஹேக்கர்ஸ் குரூப் நம்ம சொன்னோம் தெரியுமா, அந்த ஹேக்கர் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேல்வேரை வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, அந்த லிமிடெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது இப்போ நீங்க இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்றீங்கன்னா அது எப்படி சேஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. ரெண்டாவது கேஸ் ஸ்டடி என்னன்னா, இன்னைக்கு Windows 7 ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லை Windows 10 நீங்க வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல ஒரு விண்டோஸ் இமேஜ் இருக்கும். கரெக்டா? இந்த விண்டோஸ் இமேஜுக்குள்ளேயும் ஒரு ஹேக்கர் குரூப், அதாவது செப்டம்பர் 29, 2022 இப்போ வந்து இந்த சிமெண்டெக் ஆன்டிவைரஸ் கம்பெனி, ஸோ கண்டிப்பா இந்த சிமெண்டெக் அப்படிங்கும் போது தெரியுது, பிகாஸ் நம்ம ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி தான். ஸோ அந்த ஆன்டிவைரஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 29, 2022ல விண்டோஸ் லோகோலையும் இந்த மாதிரி வைரஸ், அதாவது ஸ்டெக்னோகிராஃபி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி மேல்வேரை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அதுல வந்து இந்த ஹேக்கர் குரூப் நம்ம சொன்னோம் தெரியுமா, இந்த சிமெண்டெக் கண்டுபிடிச்சதுல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டை என்ன பண்றாங்க, அந்த கம்ப்யூட்டர் டார்கெட் பண்றாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பவர் ஷெல் அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு ஒரு மால்வேரை வந்துட்டு அந்த விண்டோஸ் லோகோ கூட கொடுத்துட்றாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க சிஸ்டம்ல டைரக்டரி, அதாவது ஒரு புதுசா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் என்ன மெமரி ஆக்சஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் எனுமரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பேட் ரன் ஆகுதுன்னா அதையும் நீங்க க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி ஃபைல்ஸையும் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. தென் நீங்க அடிஷனல் பேலோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த விண்டோஸ் இமேஜ் நீங்க டவுன்லோட் பண்றீங்க, பேலோட் இமேஜ் பண்ணும்பொழுது வேற எங்கேயோ இன்னொரு பேலோடு எனக்கு தேவை, அதாவது உங்க சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு, ஹேக் பண்றதுக்கு வேற ஒரு பேலோடு தேவைன்னா அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்றாங்க. தென் எக்ஸ்பிளிட்ரேட் ஃபைல்ஸ் அப்படின்னுவாங்க. இது என்னன்னா, உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஃபைல்ஸை அவங்க சிஸ்டம்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 29, 2022 அன்னைக்கு இந்த ஹேக்கர்ஸ் குரூப் வந்து இந்த மாதிரி இந்த ஹேக்கிங்கும் நடந்திருக்கு, விண்டோஸ் லோகோ மூலமா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சிமெண்டெக் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது ரெண்டு கேஸ் ஸ்டடிஸை பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியரா தெரியும் இந்த ஸ்டெக்னோகிராஃபியை வந்து இப்பெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்க ஒரு டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கும். லைக் லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இங்க தான் வந்து இந்த மேல்வேரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸ் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு ஓரளவு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும், ரியல் டைம் கேசஸ்லயும் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம், அப்போ இமேஜ்ல இருக்கிற அந்த மேல்வேரை நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா இது வந்து ரொம்ப ரேர் தான். இது வந்து மோஸ்ட்லி அன்டிடெக்டபிளா தான் இருக்கு. ஈவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செக்யூரிட்டி ஆபரேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இமேஜ் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா இந்த எக்ஸ்பிளிட்ரேஷன் சொன்ன தெரியுமா, அப்போ விச் மீன்ஸ் இங்க இருந்து ஃபைல் இங்கே வெளியே போகுதுன்னா அந்த டிராஃபிக்கை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் இந்த டிராஃபிக் வந்து எங்கேயோ வெளியே போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப்புக்கு போகுது, இல்லை வந்து பேஸ்ட் பின்னுக்கு போகுது, இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகுது அப்படிங்கும்போது எதுக்காக அங்கே போகுது, எதுக்காக அந்த இடத்துக்கு இந்த ஃபைல் ரீடைரக்ட் கம்யூனிகேஷன் இனிஷியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் டெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் செக் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் ஃபைல் ஒரு இமேஜ் ஏன் வந்து அவுட்பவுண்ட் கனெக்ஷன் இனிஷியேட் பண்ணுது, அப்போ அந்த ஃபைல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இன் கேஸ் அந்த ஃபைலுக்குள்ள பேலோட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஸ்டெக்னாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபாரன்சிக்ஸ் டீம்ஸ் எல்லாமே அவங்க சைடில் பண்ணிட்டு இருப்பாங்க, செக்யூரிட்டி ஆப்ரேஷன் டீமில். ஸோ இந்த மாதிரி தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதை அனாலிசிஸ் பண்ணுறதும் அதை வந்து நம்ம சிஸ்டம் வந்து டெலிட் பண்ணுறதும் அதுக்கப்புறம் அதை ஐசோலேட் பண்ணுறதும் எல்லாமே இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் பார்த்துப்பாங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி ஓப்பனிங் எப்படி இருக்குது நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல நான் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெக்னோகிராஃபிக்குனே பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரன்சிக் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. டாப் 20 சைபர் செக்யூரிட்டி கெரியர்னு ஒரு வீடியோ போட்டுருப்போம், அதில் போய் பாருங்கள். இந்த ஃபாரன்சிக் சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸும் நம்ம இன்ஸ்டாகிராமில் மென்ஷன் பண்ணியிருப்போம், என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் என்ன எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். கடைசியாக இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்டெக்னோகிராஃபி அப்படிங்கிறது அவாய்டே பண்ண முடியாதுன்னு கேட்டால் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப ரேர். இது வந்து முழுசாக அவாய்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர். நம்ம சைடில் நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கணும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது, ஆன்டிவைரஸ் எப்பயுமே வைங்க உங்கள் சிஸ்டமில். ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் போச்சுன்னா ஆன்டிவைரஸ் உங்களை டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். அதுக்கப்புறம் உங்கள் சைடில் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஓரளவு உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரியும். இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸ்டெக்னாலிசிஸ் ஒரு ஸ்டெக்னோகிராஃபி வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு பேலோட பில்ட் பண்ணுவாங்க, ஒரு பேஸ் ஸ்டாண்டர்டில் எப்படி பில்ட் பண்ணுவாங்க, எப்படி அட்டாக் சினரியோஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை எப்படி உண்மையாகவே பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இந்த மாதிரி புதுசாக டெக்னிக்கல் டாபிக் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.